இப்போ கேக் வந்து இப்போ பேன் கேக்கு தான் செய்ய போகிறேன். கேக்கோட டின்னில் செய்யலை, இந்த பேனை வச்சு தான் நான் கேக் செய்ய போகிறேன். அந்த கேக்கு ரெடி பண்ணணும். இந்த கேக்கு டக்கு கேக் ரெடி பண்ணிடலாம். மழை பெரிய மழை பெய்யுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்போ இருக்கட்டும், கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி என்கிட்ட வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஏன்னா மழை வந்தாக்க ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிடும். சரி அதுக்குள்ள நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டு போயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டு வேறு போயிடுச்சு. பசங்க வரமுன்னா கேக் ரெடி பண்ணணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாய்ஸ் கேட்குதான் தெரியல, வெளியே மழை பெய்கிற சத்தம் வேறு அதிகமாக கேட்குது. இப்போ வந்து ஒரு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த கப்பு 1/4 கப்பு அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு அளவுக்கு வந்து ரீபன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடலை ஊற்றக்கூடாது, ரீபன் ஆயில் தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப்பு அளவு வந்து இது வந்து பெரிய கப்பில் 1 கப்பு அளவு வந்து நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சளிச்சு சேர்த்துக்கலாம். சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் ஊற்ற போகிறோம். இப்போ இது கூட வந்து நல்லா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 கப் தக்க பால் ஊற்றிக்கலாம். நமக்கு கேக் பட்டர் எவ்வளோ தேவையோ அதுக்கு நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா வந்து நல்லா மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை சலடை எடுத்துக்கலாம். இது கூட வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சளிச்சுக்கலாம். கரண்டு பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கு. வருமானு தெரியல, பார்ப்போம். சளிச்சாச்சு. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். வானம் பாருங்க, சவுண்டு விடுது பாருங்க. இது கேக்கோட பேக்கிங் பவுடரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சளிச்சு விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான். நமக்கு அது கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பயங்கரமாக சவுண்ட் கொடுக்குதுங்க வெளியே வந்து. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நமக்கே தெரியும், நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது வந்து கேக் பேட்டர் வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அள்ளி ஊற்றுற மாதிரி நமக்கு அப்படி ஊற்றணும். இந்த அது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கேக் வந்து. அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். என்ன கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிளை வந்து கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சா? கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது முடிஞ்சல வந்து ரவுண்டாக எடுத்தாச்சு. இது வந்துடும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். வச்சு இப்போ 1 டீஸ்பூன் தக்கன நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற்று. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வந்தீங்களா ஆப்பிள், அதை எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். வச்சாச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். இதையும் சைடில் வச்சுக்கலாம். வச்சாச்சா? இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதை வந்து இது மேலேயே ஊற்றிடலாம். கேக் பேட்டரை வந்து இது மேலே ஊற்றிடலாம். திரும்ப சமமாக்கி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சமமாக ஊற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கேக் பட்டரை வந்து ஊற்றி வச்சுட்டோம். இங்கே வந்து கனமான தோசை சட்டி வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இதை வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை கம்மி பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி நமக்கு வந்து கேக் வேகட்டும். வெந்த பிறகு எப்படி ஆப்பிள் கேக் வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதை எடுத்துடலாம். லைட்டாக வந்து கத்திச்சு குத்தி பார்க்கலாம். வெந்துருச்சு. கத்தியில் வந்து லைட்டாக எங்கே மட்டும் வேகலை, எங்கே வந்துருச்சு. லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். வாவ்,
இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோசை தவா வந்து ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. அதிலே வந்து இந்த கேக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த ஹீட்லேயே நம்ம அந்த பக்கம் உள்ளது வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இருந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் வெளியே எடுத்துடலாம். நிமிஷம் நம்ம வந்து பெருட்டி போட்டு கேக் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம சூப்பராக ஆப்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் கோகோ போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மைதா, இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நான் வந்து பாலில் சர்க்கரை போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை பாகு ஊற்றியாச்சு. இந்த கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஊற்ற வேணாம், லைட்டாக அவ்வளோதாங்க. கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிஸ்மிஸ் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஆப்பிளோட சேர்த்து கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து.